ஸ்ரீ குருபியோ நமகா. ஸ்ரீ முத்துக்காளி ஜோதிடம் வாயிலாக உங்கள் அனைவரையும் மீண்டும் சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி. இந்த 2025ஆம் ஆண்டு முதல் காணொலி இது. அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கு. இப்போ நம்ம குரு வக்ர நிவர்த்தி எல்லாம் நடந்து முடிஞ்சிருக்கு. இப்போ இந்த மாசி மாதத்துல இந்த பிப்ரவரி 14ஆம் தேதியில 13ஆம் தேதியிலிருந்து மார்ச் மாதம் 14ஆம் தேதி வரை உண்டான இந்த மாசி மாதத்துக்கு ஒரு ராசிக்கும் உண்டான ராசி பலன் என்ன அப்படிங்கிறதுதான் இப்ப நம்ம விரிவா பார்க்க போறோம். இந்த மாசி மாதத்துக்கு உண்டான முக்கிய நாட்கள் அப்படின்னு பார்த்தோம்னா அதாவது மௌனி அமாவாசை அப்படின்னு சொல்லிட்டு பிப்ரவரி மாதம் 27ஆம் தேதி வருது. அதாவது மாசி மாதம் 15ஆம் தேதி அன்னைக்கு என்னன்னா, நம்ம பொதுவா வாக்கினால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் அதெல்லாம் நிவர்த்தி ஆகிறதுக்கு என்னெல்லாம் நம்மளுடைய பேச்சு மூலமா என்னெல்லாம் கர்மாவை நம்ம கேட்டு இருக்கோமோ அந்த பாவத்தை தொலைக்கிறதுக்கு அந்த மௌனி அமாவாசை அன்னைக்கு மௌன விரதம் இருக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம். அடுத்ததாக மாசி மகம் மார்ச் மாதம் 12ஆம் தேதி வருது. இந்த தடவை மாசத்துல பின்னாடி போயிடுத்து, மாசி 28ஆம் தேதிக்கு போயிடுது. ஸோ அன்னைக்கு மாசி மகம். அடுத்தது ஹோலி பண்டிகையானது 13/3/2025 மார்ச் 13ஆம் தேதி வியாழக்கிழமை அன்னைக்கு பௌர்ணமி, அன்னைக்குதான் ஹோலி பண்டிகை. அதே போல காரடையான் நோன்பு, நம்ம சாவித்திரி விரதம்னு சொல்றோம் இல்லையா, அந்த காரடையான் நோன்பானது அந்த மாசி முடிந்து பங்குனி பிறக்கிற அந்த வேளையில அதை நம்ம அந்த விரதம் நோன்பு நோப்பது வழக்கம். அது 14/3/2025 மாலை 5லிருந்து 6 மணி அந்த நேரத்துக்குள்ள காரடையான் நோன்பு இருக்கிறவங்க விரதம் இருந்து சரடு கட்டிக்கிறது ரொம்ப விசேஷம். நம்ம அதற்குண்டான பதிவுகள் எல்லாம் பின்னாடி பார்க்கலாம். இப்போ இந்த மாசி மாதத்திற்கு ஒரு ராசிக்கும் உண்டான ராசி பலன்கள் என்ன, கிரகங்களுடைய நகர்வானது என்ன நல்லது என்ன பண்ண போறது நமக்கு அப்படின்னு விரிவா பார்க்கலாம். ஸ்ரீ குருபியோ நமகா. இது துலாம் ராசி துலா லக்னக்காரர்களுக்கு இந்த மாசி மாதம் எப்படி இருக்க போறதுன்னு பார்க்கலாம். இப்போ கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்த்தா, உங்களுடைய லக்னம் ராசிக்கு 12ஆம் இடத்துல கேது, 6ஆம் இடத்தில் ராகு சுக்கிரன், 5ஆம் இடத்தில் சூரியன் புதன் சனி, 8ஆம் இடத்தில் குரு ஒரு வக்ரகதியில இருந்து நிவர்த்தியாகி இப்ப நேர்கதிக்கு வந்தாச்சு. செவ்வாய் பகவான் 9ஆம் இடத்துல வக்ர நிலையில இருக்காரு. இப்போ இந்த துலாம் ராசி துலா லக்னக்காரர்களுக்கு இது நாள் வரையில ஆரோக்கிய தொந்தரவுங்கிறது ரொம்ப அதிகமா இருந்திருக்கும். சின்னதா நிறைய டாக்டர் கிட்ட ஹெல்த்துக்குன்னே நிறைய செலவு, அதுவும் அதாவது இம்யூனிட்டியே ஓவராலா ரொம்ப கம்மியாகி அடிக்கடி திக்காய் உடம்பு சரியில்லாம இருந்துட்டே இருக்கிற நிலைமைங்கிறது நிறைய இருந்திருக்கும். பல விஷயங்கள் ஒரு தடவைக்கு பல முறை நம்ம அதுக்கு முயற்சி பண்ணி குறிப்பா திருமண விஷயம் அப்படிங்கிறது இந்த துலா ராசிக்காரர்கள் நிறைய பேருக்கு எப்படி இருந்திருக்கும்னா, திருமணத்திற்கு உண்டான சரியான காலம் இருந்துமே கூட நம்மளுடைய முயற்சிக்கு ஏற்ற பலன் இது நாள் வரைக்கும் கிடைக்காம இருந்திருக்கும். காரணம் என்னன்னா, குரு பகவான் உங்களுடைய 8ஆம் இடத்துல போய் உட்கார்றது அப்படிங்கிறது அவ்வளோ நல்ல ஒரு இது கிடையாது. அப்போ அவருடைய பார்வை பலம் உங்களுடைய 12ஆம் இடம் 2, 4, 3 இடத்துக்கும் இருந்தாலுமே அது ஒரு விதமான உடனே ஒரு 10 தடவை ஒரு விஷயத்துக்கு ட்ரை பண்றோம்னா ஒரு தடவையாவது அது கிளிக் ஆயிருக்கணும் இல்லையா, அது கூட இல்லாம முயற்சிகள்ல நிறைய தொய்வு நிலை இருந்திருக்கு இது நாள் வரையும். அப்போ அந்த முயற்சிகளே பலன் அளிக்கல அப்படிங்கும் போது நம்ம மனதும் ரொம்ப சோர்ந்து போயிடும். இனி அந்த நிலைமையெல்லாம் மாறி இனி திருமண வாய்ப்பு கட்டாயமா உண்டு. திருமணத்திற்கு முயற்சி செய்பவர்களுக்கு அவங்களுக்கு உரிய பருவம் இருந்தது அப்படின்னா, அவங்க தசாபக்தி எல்லாம் கரெக்டா கை கொடுத்ததுன்னா, கரெக்டான திருமண காலம் அதுதான் அப்படின்னா நிச்சயமாக நல்ல ஒரு வாழ்க்கை அமையறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி நிறைய பேர் வெளிநாட்டுக்கு உயர்கல்விக்காக போகணும் அப்படின்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் ரொம்ப ரொம்ப ஆப்டான காலகட்டம் இதுதான். இப்போ நீங்க உங்களுடைய முயற்சிகளை இன்னும் நீங்க விரைவாக்கினீங்க அப்படின்னா உயர்கல்விக்காக வெளிநாடு முயற்சிப்பவர்களுக்கு அது நிச்சயமாக காரிய பலிதம் உண்டு. இப்ப சாதாரணமா இப்ப எப்படி இருந்திருக்கும்னா, எந்த இடத்துலனாலும் நமக்கு ரொம்ப வர வர எல்லாருக்கும் ரொம்ப விரோத பாவம் நிறைய ஜாஸ்தி ஆயிடுத்தோம் நம்ம மேலன்னு ஒரு ஃபீலிங் இருந்திருக்கும். அது இப்ப இந்த ஒரு மாதம் கொஞ்சம் அதை நீங்க கொஞ்சம் ஜாகிரதையா இருக்கணும். ஏன்னா நம்ம ஒரு வார்த்தை சொல்லுவோம், அவங்க புரிஞ்சுக்கிறது ஒன்னா இருக்கும். நம்மளோட முயற்சிகளும் சக்சஸ்ஃபுல்லா இல்லை அப்படிங்கும் போது அப்ப நம்மள ரொம்ப ஒரு மாதிரி டீக்ரேட் பண்ணி பேசுற மாதிரியோ அந்த மாதிரியான ஒரு ஃபீல் மனசுல வரும். எது நம்ம செய்யறது மட்டும் எதுவுமே அது கிளிக் ஆக மாட்டேங்கிறது அப்படின்னு. அதனால நம்ம ஒரு எரிச்சல் உணர்வோட இருக்கும்போது யாராவது ஒரு விஷயம் நல்லது சொன்னா கூட நம்ம மனசு அதை எடுத்துக்காது இல்லையா. அதனால அந்த ஒரு விரோதமான போக்கு ஒண்ணு மனசுல இப்ப கொஞ்ச நாளா அவங்களுக்கு தள்ளி தூக்கி இருக்கும். அதுல கொஞ்சம் கவனமா இருக்கணும். இது ஒரு டெம்பரவரியான ஒரு செட்பேக் தான் அப்படிங்கிறது நீங்க மனசுல வச்சிருந்தீங்க அப்படின்னா ஈஸியா அதை கடந்து வந்துடலாம். அதுல கொஞ்சம் கவனமா இருக்கணும் பகை விஷயங்கள்ல. அடுத்தது நிறைய பேருக்கு குடும்பத்தை விட்டோ குழந்தைகளை விட்டோ வேலை காரணமாக பிரிந்து இருக்க வேண்டிய ஒரு டெம்பரவரியா போயிட்டு வர மாதிரியான ஒரு சூழல் ஏற்படும். அது உங்களோட நல்லதுக்குன்னு அதை அக்செப்ட் பண்ணிக்கோங்க. கேது 12ஆம் இடத்துல உட்கார்ந்து இருக்கிறது என்ன அப்படின்னா, அவர் நம்மளோட தூக்கத்தை கெடுப்பார். அது ஒண்ணு முக்கியம்.
நிறைய மனசுல கவலைகள் போயின்னு இருக்கும் போது நம்மளால நிம்மதியா தூங்க முடியாது. அதனால இது நிறைய, அதாவது அந்த வயதிற்கு ஏற்றாறு போல அவர் வந்து நிறைய ரொம்ப கொஞ்சம் யங் ஏஜா இருக்காங்க அப்படின்னா அவங்களோட வேலை காரணமா நிறைய அலைச்சல், நிறைய பிரயாணங்கள் இருக்கும்போது அவங்களுக்கு வந்து நிம்மதியா தூங்க முடியாது. ஸோ அப்ப அதுல இஷ்யூஸ் கொடுக்கும். ஏன்னா உங்களுடைய 6ஆம் இடத்திற்கு உண்டான குருதான் 8ஆம் இடத்துல போய் இருக்காரு அப்படிங்கும் போது நம்ம வேலை செய்யற இடத்துலயும் நம்மளுடைய உழைப்ப போட்டு நம்ம ஒரு விஷயம் நம்ம செய்யறோம் அப்படிங்கும் போது அதுக்கு உண்டான அங்கீகாரம் கிடைக்காது. அப்ப அது எல்லாமே நம்ம என்ன சொல்லுவோம், நம்ம வந்து அது ரொம்ப வேஸ்டா போறது, எல்லாமே விழலுக்கு இறைத்த நீர்னு சொல்லுவோம் இல்லையா? அது மாதிரி என்னோட உழைப்பு எதுவுமே வந்து அதுக்கு பிரயோஜனம் இல்லை, அதுக்கு வந்து மானிட்டரியாவும் எனக்கு எந்த ஒரு பலனும் இல்லை, அதற்கு உண்டான அங்கீகாரமும் இல்லை அப்படிங்கும் போது நமக்கு ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட் ஆகும். சோ அது எல்லாமே இனி மாறக்கூடிய காலகட்டமாக நிச்சயம் இருக்கும். இப்போ குரு வந்து உங்களுக்கு 6ஆம் அதிபதி போய் 8ல இருக்கிறதுங்கிறது ஒரு வகையில அவர் வந்து 8ஆம் இடம் மறைவுஸ்தானம் அப்படின்னாலுமே அந்த 6-8 கனெக்ஷன் வரும்போது இந்த இடத்துல அந்த பரிவர்த்தனா யோகமும் வேலை செய்யும். அப்ப என்ன ஆகும்னா உங்களுடைய லக்னாதிபதி சுக்கிரனே வந்து 6ஆம் அதிபதி ஆகி அவர் உச்சமாவும் உட்கார்ந்துருக்கார். அதே நேரத்துல அவருக்கு வீடு கொடுத்த குரு வந்து 8ல போயிருக்காரு. அப்ப அவங்க 2 பேருக்கும் பரிவர்த்தனை ஆகும்போது நீங்க வந்து உங்களுடைய உழைப்பினால எதிர்பாராத அதிர்ஷ்டமும் கிடைக்கும். இது 2 சைடுமே நம்ம இதை எடுத்துக்கணும். என்ன எப்படி சொல்றது அப்படின்னா ஒரு காயினுக்கு 2 சைடுங்கிற மாதிரி இவர்களுடைய நல்ல பலனை கொடுத்தாலுமே ப்ரப்போர்ஷனேட்டா அவர் உங்களுக்கு எந்த இடத்துக்கு அதிபதினு இருக்கு இல்லையா, அதோட பலனையும் அவர் கொடுத்துட்டு தான் போவார். அதே மாதிரி உங்களுடைய லக்னத்திற்கு வந்து இப்ப நம்ம அருள் அணி பொருள் அணின்னு 2 சொல்றோம் இல்லையா, அறம் சார்ந்த அணி அப்படிங்கிறது அது வந்து குரு பகவானை பொறுத்தது. மற்றது பொருள் சார்ந்தது, இந்த உலகாயத விஷயங்கள் சார்ந்ததுன்னு சொல்லும் போது சுக்கிரனை சொல்லுவோம் நம்ம. அப்போ இவர் வந்து தேவகுரு, அவர் அசுரகுரு அப்படித்தானே நமக்கு தெரியும் இல்லையா? அப்போ இவங்க 2 பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் எதிரானவங்க. ஆனா அவங்க வந்து அவர்களுடைய அணிக்கு அவர்கள் சுபர்கள் தான், அவங்க குரு தான், 2 பேருமே குரு ஸ்தானம் தான். அப்போ இவர் கொடுக்கிற பலன்கள் வேற விஷயத்த ஓரியன்ட் பண்ணிருக்கோம் லைஃப்ல. சுக்கிரன் கொடுக்கிற பலன்கள் வந்து வேற விஷயத்த போக்கஸ் பண்ணிருக்கோம் வாழ்க்கையில. இவர் வந்து ஆன்மீகமான எண்ணங்கள், தர்ம சிந்தனை அந்த மாதிரி குரு கொடுத்தாருன்னா, சுக்கிரன் வந்து இந்த உலகத்துல இருக்கிற போகங்களை அனுபவிக்கணும், உலகத்துல இருக்கக்கூடிய இன்பங்களை அனுபவிக்கணும்னு சொல்லிட்டு இது சம்பந்தமான விஷயங்களை நமக்கு கொடுப்பார். கேளிக்கைகள், சந்தோஷம் அந்த மாதிரி. அதனாலதான் நம்ம சொல்றோம் இல்லையா, சுக்கிரதசை சின்ன வயசுல வந்தது அப்படின்னா அது வந்து என்ன பண்ணும்னா அந்த குழந்தைகளுடைய மனோபாவத்தையே மாத்திடும். எல்லாமே உலகத்துல சந்தோஷமா இருக்கிறதுக்கு தான் அப்படின்ட்டு இப்ப உழைப்போட அருமை தெரியாது, நல்லது கெட்டதுங்கிறத அனலைஸ் பண்ணக்கூடிய பக்குவம் வராது. அதுல எல்லாம் அது லேக் ஆகுங்கிறதுனாலதான் நிறைய வதனம்லாம் சொல்லுவாங்க, குட்டி சுக்கிரன் குடியை கெடுக்கும், கொட்டி கவிழ்க்கும் அப்படி இப்படிலாம் சொல்றாங்க இல்லையா. அது சொலவடை அப்படின்னாலுமே அதுக்கு உள்ளார்ந்த அர்த்தம் இதுதான், அதனாலதான் அவங்க சொல்றாங்க. அப்போ இந்த சுக்கிரன் இந்த 6-8 சம்பந்தம் அப்படிங்கிறது வந்து அது ஒரு நல்ல விதமான ஒரு சம்பந்தமே கிடையாது. இப்ப பரிவர்த்தனா யோகம் அப்படின்னாலுமே அதோடைய அசுப பலன்களை வந்து அது கொடுக்கதான் செய்யும். அதனால அந்த விஷயத்துல கவனமா இருக்கணும். இன்னொன்னு 6ஆம் இடத்துல சுக்கிரன் போய் உட்கார்ந்து இருக்கும் போது ராகுவோட சேர்ந்து இருக்கு. அப்ப பெண்களோட பழகும் போதும் எதிர்பாலின நட்புகள் அதுகிட்டையும் ரொம்ப கவனமா இருக்கணும். வார்த்தையால விரோதமோ இருக்கிற நட்பு நம்மளை விட்டு பிரிஞ்சு போறதுக்கோ அந்த மாதிரியான பிரச்சனைகளையும் அது கொடுக்கும். அதே மாதிரி மனைவி வழியில சந்தோஷங்களையும் கொடுத்தாலும் சில விதமான மனப்பிரிவினைகளுக்கும் வாய்ப்பு உண்டாகக்கூடிய காலகட்டம் இது. அடுத்தது நீங்க செய்யக்கூடிய காரியங்கள்ல உங்களுடைய உழைப்பு போடுற இடத்துல வந்து அது வேஸ்டா போறதுக்கோ இல்லாட்டி அதுக்கு உண்டான பலன் கிடைக்காது. எல்லாம் பண்ண கடைசியில ஆஃப் நோ யூஸ்ன்னு சொல்றோம்ல, அந்த மாதிரி 0 ரிசல்ட்டுக்கு போய் நின்றுடும். அதுல கொஞ்சம் கவனமா இருக்கணும். உண்மையிலேயே நம்ம இவ்வளவு எஃபர்ட் போடுறது ஒர்த்து தானா அந்த விஷயத்துக்கு அப்படிங்கறத ஒரு தடவைக்கு 2 தடவை யோசிச்சுட்டு பண்ணோம்னா நமக்கு அந்த ஒரு நஷ்டங்கிற ஃபீலிங் மனசுல வராது. அடுத்தது 6ஆம் இடத்துல ராகு இருக்கிறது வந்து இன்னொரு வகையில ஒரு சிறப்பான இடம். என்னன்னா ராகு கேதுக்களுக்கு வந்து 3, 6, 11 இடங்கள் நல்ல வகையாக சொல்லப்பட்டிருக்கு. அப்ப 6ஆம் இடத்துல போய் ராகு உட்கார்ந்துருக்கும் போது என்ன எதிர்ப்புகள் வந்தாலுமே அதை மீறி ஜெயிச்சு நம்ம காரியத்தை சாதிச்சுக்க முடியும். அது வந்து ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட். இப்போ 5ல சனி இருக்கும்போது என்ன பண்ணுவார், உங்களுடைய பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல அவர் உட்கார்ந்துட்டு இருக்காரு. அப்போ 5ங்கிறது வந்து நம்மளுடைய சிந்தனை திறன், நம்மளுடைய புத்தி கூர்மை, ஆழ் மனதினுடைய அந்த ஒரு தீர்மானமான எண்ணங்கள், நம்மளுடைய டீப் நம்ம சப்கான்சியஸ் மைண்ட்ல நமக்கு ஓடிட்டு இருக்கிற விஷயங்கள் இருக்கு இல்லையா, அதுதான் 5ஆம் இடம். அப்போ எந்த மாதிரியான சந்தோஷத்தை நம்ம மனசு தேடுறது அப்படிங்கிறது 5ஆம் இடம். இப்ப அந்த 5ஆம் இடத்துல போய் சனி உட்கார்ந்துட்டு இருக்கும் போது அந்த புத்தி கூர்மையை கொஞ்சம் மந்தப்படுத்துவார். அதனால இப்போ இந்த துலாம் ராசி துலா லக்ன குழந்தைகள் எல்லாம் பார்த்தா கொஞ்சம் அவங்களுடைய படிப்புல வந்து இப்ப எக்ஸாம் டைமா இருக்கிறதுனால சொல்றேன், கொஞ்சம் அவங்களோட படிப்புல வந்து அவங்க கொஞ்சம் லோவா போறவங்க, நன்னா படிச்சுட்டு இருந்த குழந்தை இப்ப ஏன் தெரியலையே கொஞ்சம் டல் அடிக்கிறாளே அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபீலிங் இருக்கதான் இருக்கும். அது வந்து இப்போ கடந்த 1.5-2 ஆண்டுகளாக ரொம்பவே தான் இருக்கும். ஆனா அதை வந்து கொஞ்சம் கவனம் வைத்துக் கொள்வது நல்லது. ஏன்னா இன்னும் 1 மாதம் தான் இருக்கு இல்லையா, அதனால இந்த மாசி மாதம் அதுல கொஞ்சம் கவனமா இருக்கணும். அடுத்து குருவுடைய பார்வை படுறதுனால அவங்களுடைய 2ஆம் இடம் 4ஆம் இடம் வித்தை ஸ்தானம், அதாவது 2ஆம் இடம்னு சொல்றது வந்து அடிப்படை ஆரம்ப கல்வி, அடிப்படை கல்வி 2, 4 இடங்கள். 4ஆம் இடம்ங்கிறது நம்மளுடைய வித்தை ஸ்தானம். சோ இப்ப ஏதாவது ஒரு ஸ்பெஷல் ஆர்ட்ஸ் எல்லாம் அவங்க கத்துக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுல எல்லாம் அவங்க நல்லபடியா ஷைன் பண்ணுவாங்க. அதுல எல்லாம் வந்து
இப்ப குரு வக்ரம் முடிஞ்சு இப்ப அது நிவர்த்தியாகி நேர்கதியில அவர் பிரயாணம் பண்ணும்போது அதற்கு உண்டான பார்வை பலன் ரொம்ப நல்லாவே வேலை செய்யும். அப்போ இது நாள் வரைக்கும் அவங்க எக்ஸ்ட்ரா ஏதாவது ஒரு கிளாஸ்க்கெல்லாம் போறாங்க, ஏதோ அடிஷ்னலா ஒண்ணு கத்துக்கிறாங்க, அதுல கொஞ்ச நாளா ஒரு ரொம்ப தொய்வு இருந்தது அப்படின்னா இனி அது முன்னேற்றகரமாக போகக்கூடிய காலகட்டம் தான். அதனால துளாராசிக்காரர்கள், துலா லக்னக்காரர்களுக்கு படிப்படியாக எல்லா முன்னேற்றங்களுமே காத்திருக்கு. கொஞ்சம் நீங்க உங்களுடைய முயற்சியை மட்டும் கைவிடாம இருந்தீங்க அப்படின்னாலே அதற்கு உண்டான ரிசல்ட் கட்டாயமா உங்களுக்கு கிடைக்கும். அடுத்து இனி வரக்கூடிய காலகட்டத்துல நிறைய பேருக்கு வேலையில மாற்றம் இருக்கும். அவங்க வெளிநாடு முயற்சியோ இல்ல வெளி மாநிலங்கள்ல நான் அப்ளை பண்ணி இருக்கிற இடத்த விட்டு நான் ஃபேமிலியோட ஷிஃப்ட் ஆகி இன்னொரு இடத்துக்கு போறேன் அப்படின்னா அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நல்லபடியாவே எடுத்துக்கொள்ளலாம். குழந்தைகளுக்கும் உயர்கல்விக்கு ஏதாவது வெளியிடங்கள்ல போய் ஒரு வெளியில போற வேற ஒரு யூனிவர்சிட்டியில போய் ஜாயின் பண்ண போறேன், அது அடுத்த மாநிலத்துல இருக்கு இல்ல வெளிநாட்டுல இருக்கு அப்படின்னா அவங்களுடைய தசாபுக்தியை நீங்க பார்த்துட்டு அவங்களுக்கு அந்த மாதிரி கடல் கடந்து போகக்கூடிய யோகம் இருக்கு அப்படின்னா இது ரொம்பவே உகந்த காலகட்டம். ஏன்னா இப்ப கோல்சாரங்களும் இதுக்கு துணை புரியுறது. எப்பயுமே கோல்சார கிரகங்கள் வர்ற ஒரு அவங்களுடைய பொசிஷன் இருக்கும்போது நம்ம தசாபுக்தி அதுக்கு கரெக்டா இருந்ததுன்னா அந்த பலன்கள் ரொம்பவே நல்லா இருக்கும். இப்ப குரு பலனே ஒருத்தருக்கு நம்ம திருமணத்திற்குன்னு பார்க்கும்போது நம்ம ஸ்புடகணிதம் எல்லாம் எடுத்து பார்ப்போம். எப்ப அவங்களுக்கு திருமண வயது அப்படிங்கறதுக்கு ஒரு கணிதம் இருக்கு, பல முறைகள் இருக்கு அதுல. அப்போ அந்த கணிதமும் கரெக்டா அதே நேரத்துல கோல்சாரத்துல குருவும் அந்த இதுக்கு ஃபேவரபிளா இருந்தா மட்டும்தான் திருமணம் நடக்கும். எப்பயுமே குரு 5க்கு வந்துட்டார் 7க்கு வந்துட்டார் அப்படி பார்த்து நம்ம திருமண காலம் 20 வயசானாலே அப்படின்னு நம்ம எடுத்து உட்காந்துருக்க முடியாது. ஸோ அவரவர்களுடைய ஜாதகத்துல அந்த திருமணத்திற்கு உண்டான வயது அதற்கு உண்டானது வந்துருச்சு அப்படின்னா கோல்சார கிரகங்கள் துணை புரியும் போதுதான் அதோடைய பலனை எடுத்து கொடுக்கும். அதே மாதிரி தசாபுக்தி யந்திரங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்க இப்ப சனியும் செவ்வாயும் ஒன்றுக்கொன்று திரிகோணங்கள்ல உட்கார்ந்துட்டு இருக்காங்க. இப்ப துலா லக்னத்துக்கு பார்த்தா 5ல சனி 9ல செவ்வாய் இருக்காங்க. நிறைய பேர் அவங்களுடைய பூர்வீக சொத்து சம்பந்தமான விஷயத்துல ஒரு முடிவு எடுப்பாங்க இந்த காலகட்டத்துல. அது வரப்போற அதாவது கிட்டத்தட்ட கடகத்துக்கு செவ்வாய் எப்போ வர்றாருன்னா ஜூன் மாதம் வர்றார். நேர்கதி வக்ரகதி எல்லாம் முடிச்சு இப்ப ஜூன் மாதத்துக்கு அங்க வந்துருவாரப்போ அதை ஒட்டி நிறைய பேருக்கு அவங்களுடைய பூர்வீக சொத்துல இருந்த அந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் சால்வ் ஆகி அந்த வீட்டை டிஸ்போஸ் பண்ணி பணம் கைக்கு வந்தது, இல்ல அந்த சொத்து என் பெயருக்கு வந்தது அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே நிவர்த்தி ஆகக்கூடிய காலகட்டமாக இது இருக்கும். இப்போ 5ஆம் இடத்துல எப்பயுமே சனி பகவான் இதுங்களா இருக்கும்போது குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறத நம்ம விட்டு போகாம நம்ம அதை மேற்கொண்டோம் அப்படின்னா நம்மளுடைய பிராப்தம் என்னவோ அதை நல்லா எடுத்து கொடுக்கணும். அதனால குலதெய்வ வழிபாடுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். சொத்து சம்பந்தமான சிக்கல்கள் எல்லாமே தீரும். மற்றபடி இந்த மாசி மாதம் உங்களுடைய முன்னேற்றத்துக்கு உண்டான அடுத்த ஸ்டெப்பு ஓகே நமக்கு நல்லபடியா இருக்கும் அப்படின்னு ஒரு ஹோப்போட நீங்க அப்ரோச் பண்ணக்கூடிய மாதமாகத்தான் இது இருக்கு. இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இதை லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் இதை ஷேர் பண்ணுங்க, இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் ஐக்கன் மறக்காம கிளிக் பண்ணுங்க. அப்பதான் அடுத்தடுத்த நோட்டிபிகேஷன்ஸ் உங்களுக்கு சேரும் நான் புது வீடியோஸ் போடும்போது. நம்மளுடைய சேனல்ல நட்சத்திரங்கள் பத்தின பலன்கள் சொல்லியிருக்கேன். உங்களுடைய குணாதிசயங்கள் எப்படி இருக்குன்னு போய் பாருங்க, ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அதே போல 2025 புத்தாண்டு பலன்களும் போட்டிருக்கோம். ஸோ இதை போய் பாருங்க. உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிங்க. அடுத்தடுத்து இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப சௌகரியமா இருக்கும். நன்றி.